உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுட யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பநாடர் தன் கம்பராமாயணத்தினுடைய முதல் பாடலாய் கடவுளை வாழ்த்தும் பாடல் இது. உலகத்தை அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கிறான் திருமால். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், உளவாக்கல் படைத்தல், நிலைபெறுத்தல் காத்தல், நீக்குதல் அழித்தல், அலகிலா விளையாட்டுட யாரவர் தலைவர். ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் விளையாட்டாக லீலையாக யார் செய்கிறானோ அவனே தலைவன். அன்னவர்க்கே சரண் நாங்களே, அவன் திருவடிகளையே பற்றும் அடியார்கள் யாம் என்று கம்பர் தெரிவிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவனார் எழுதி வைத்தார். அகர முதல எழுத்தெல்லாம், அ என்னும் எழுத்து தொடக்கமாக அனைத்து எழுத்துக்களுக்கும், எல்லா எழுத்துக்களுக்கும் ஆ என்பதே காரணம். அதப்போல் உலகனைத்துக்கும் ஆதி பகவான் திருமாலே காரணம். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்னும் எழுத்து தாயாயிருக்குமா போலே உலகம் அனைத்துக்கும் தாயாய் தந்தையாய் அனைத்தாகவும் படைப்பாளியாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். எம்பெருமான் படைக்கிறான்கிறதை நாம் அனைவரும் உணர்கிறோம். நம் தாய் தந்தையர்களால் மட்டும் நம்மை படைத்து விட முடியாது. இல்லாத பொருளிலிருந்து இருக்கும் பொருள் உருவாகாது. இருக்கும் பொருளிலிருந்து தான் ஒரு பொருள் உருவாகவே இயலும். இதை சத்காரியவாதம்னு சொல்லுவார்கள். ஒரு பொருளே இல்லை, இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கிவிட முடியுமா? இப்போ என்னோட மோதிரம் பண்ணணும்னா நேற்று வரைக்கும் மோதிரம் இல்லையே, இப்போ மோதிரம் புதுசாத்தானே உருவாயிருக்குன்னா தங்கத்திலிருந்து தானே உருவாயிற்று. வெற்று வழியில் இருந்தால் மோதிரம் உருவாயிற்று. அப்போ தங்கம்ங்கிற இருக்கும் பொருளை நாம் சிலதுக்கு உட்படுத்தினால் அது மோதிரமாகிறது. பஞ்சுங்கிற இருக்கும் பொருளை நாம் பயன்படுத்தினால் அது வேஷ்டி ஆகிறது. கண்ணாடி என்கிற ஒரு பொருளை ரசம் பூரி சட்டம் போட்டோம்னால் அது முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகிறது. அப்ப இருக்கும் பொருளிலிருந்து உலகத்தில் பல பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. உருவாக்குபவன் யார்? எந்த பொருளை ஆதாரமாக கொண்டு உருவாக்குகிறான்? எந்த பொருளை மூலப்பொருளாக கொண்டு உருவாக்குகிறான்? இதை ஒத்தொத்தனும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகிறது. கடந்த நாள் சந்திக்கும் போது பிருகதாரண்யக உபனிஷத்திலேருந்து ஒரு வாக்கியம் சொன்னேன். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை தியானம் பண்ண தொடங்கும் போது அவனை பற்றி நிறைய கேட்க வேண்டும், காதார கேட்டு கொள்ள வேண்டும். நிறைய டேட்டா இன்புட்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ, நமக்குள்ள நிறைய பகவானை பற்றி கேட்டு 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 அடக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு கேட்டவைகளையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேயும் போது கிடுகிடுன்னு மொத்தத்தையும் மேய்ஞ்சு இங்கே வாய்க்கு கீழே கொண்டு அடக்கினுடும். அப்புறம் கொட்டில வந்து உட்கார்ந்து அதை எடுத்தெடுத்து அசை போடுகிறது இல்லையோ, அதே போல கேட்கும் போது பெருமானை பற்றி நன்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம் இல்லத்தில் அமர்ந்து தியானம் பண்ண வேண்டும். அதுதான் கேட்டுண்ட விஷயங்கள்லாம் நினைவு கூறுதல். தியானமே நீடிக்கிறது, இடைவிடாமல் ஏற்படுகிறது, இடையூறு இல்லாமல் ஏற்படுகிறது. அது நீடிக்க நீடிக்கத்தான் பகவானை நேரே காண்தல போன்ற காட்சி நமக்கு கிட்டுகிறது. அப்போ ஒத்தொத்தனும் தியானத்தில் ஈடுபடும் போது பகவானை பற்றி முற்கூட்டி நிறைய கேட்டு வைத்திருக்க வேண்டும். யாரை தியானம் பண்ண வேணும்? உபனிஷத்து சொல்லும் போது காரணந்து தியேயா, யார் உலகத்துக்கெல்லாம் காரணமோ படைப்பாளியோ அவனை தியானம் பண்ணு. தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யப் பந்தாக அயனாய வித்யதே. மோட்சமடைவதற்கு இந்த தியானம் உபாசனம் பக்தி மார்க்கத்தை தவிர வேறு வழி கிடையாது. யாரை குறித்து பக்தி பண்ண வேணும் என்னால் உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே யார் காரணமோ அவனை குறித்து பக்தி பண்ணுவாய் என்று உபனிஷத்து சொல்லித்து. அதனாலதான் ஓரொரு ரிஷிக்கு ஆசை, உலக காரணம் யார், பிரபஞ்சத்துக்கு காரணம் யார். காரணம்னு சொன்னால் மண்ணு குடத்துக்கு மண்ணு காரணம், நாற்காலிக்கு பிளாஸ்டிக்கு காரணம், காகிதக்கூழ் புஸ்தகத்துக்கு காரணம்,
பஞ்சு வேஷ்டிக்கு காரணம். இதை போல உலகத்துல எத்தனையோ பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கே, இது இத்தனைக்கும் யார் காரணமாக இருக்கிறான்? அந்த காரணமான பகவானாக இருப்பின் அவன் எது கொண்டு உலகை படைக்கிறான்? எங்கு இருந்து கொண்டு உலகை படைக்கிறான்? என்ன பயனுக்காக உலகை படைக்கிறான் என்று பல கேள்விகள் ஒத்தருடைய மனசுலையும் இன்க்விசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ங்கிற மூலியம் அது எப்போதும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு பதில் தேடி ஆகணுமே. இந்த கேள்விகளைத்தான் பரீட்சித்து இப்ப நாம பார்க்க வேண்டிய 2வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியரிடத்திலே எழுப்புகிறான். கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். சுகர் அதுக்கப்புறம் எப்படி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது, பகவான் எப்படி காரணமாகிறார், அவர் எதற்காக சிருஷ்டிக்கிறார், நம்ம சிருஷ்டியினுடைய பயனை எப்படி அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் மேல விளக்க போறார். முதல்ல கேள்விகள் பார்ப்போம். சமீச்சீனம் வச்சோ பிரம்மன் சர்வஜ்ஞஸ்ய தவானக தமோ விசீர்யதே மஹ்யம் ஹரே கதயத கதாம் பூய ஏவ விவித்சாமி பகவான் ஆத்மமாயையா யதேதம் சிருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் அதீஸ்வரः. நீர் சொல்லும் ஒன்னொன்னும் என்னுடைய சந்தேகங்களை போக்க வல்லவையாக உள்ளன. எனக்கு ரொம்ப திருப்தி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மேலும் நான் எப்படி படைக்கப்பட்டேன், பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுகிறது, பகவான் எதற்காக படைக்கிறார், எங்கிருந்து கொண்டு படைக்கிறார், இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேணும் என்ன ஆசையாக உள்ளது. ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. புத்தகம், இது பாகவத புஸ்தகம். பாகவத புஸ்தகத்தை அச்சு போட்டிருக்காள்னா பீரோல வச்சு போட்டுறதுக்காகவா? எடுத்து நாம படிச்சு பாகவதத்தினால பயன் பெறுவதற்காக. என் முன்னாடி கடிகாரம் வச்சிருக்கு, 15 நிமிஷமானா நீ நிறுத்திவிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக. கடிகாரத்தை உள்ள பூட்டி வச்சுக்கிறதுக்காகவா கடிகாரம் உற்பத்தி ஆயிருக்கு? எனக்கு மணி காட்டி நல்லது சொல்றதுக்கு தானே கடிகாரம். வேஷ்டி, வேஷ்டி ஏதோ அலமாரியில வச்சு போட்டுறதுக்காக அல்ல, உடுத்து கொண்டு மானத்தை மறைத்து கொள்வதற்காக. அப்ப ஓரொரு பொருளையும் உற்பத்தி செய்யும் போது அந்த பொருளின் பயனை அதை அடையாவிட்டால் அப்ப அந்த பொருளுக்கு செலவழிச்சது வீண் தானே. நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்றா பாருங்க. ஏதாவது ஒரு அசெட் நம்ம வாங்கியிருக்கோம்னா அது பர்ஃபார்ம் பண்ணணும். அதுல போட்ட பணத்துக்கு துளியாவது ரிட்டர்ன் வர வேண்டும். இல்லைன்னா வெற்றுக்கு தானே கிடைக்க போறது. அதை போலே ஜீவாத்மாக்களை பகவான் சரீரத்தோடு படைக்கிறானே, படைத்ததன் பயன் யாது? அந்த பயனை நம்ம பெற்றுட்டோமா? அப்ப அவர் எதுக்காக படைக்கிறார்னு முதல்ல தெரிஞ்சுட்டாகணும். அப்பதான் படைப்பின் பயன் புரியும். பயன் புரிஞ்சுட்டா தான் அந்த பயனை அடையறதுக்கு நாம முயற்சி எடுக்க முடியும். நாம மொத்த பேரும் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஏன் பிறந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏதோ ஆண் பெண்ணனுடைய உடல் சம்போகத்தின் பயனாய் அந்த சுகத்துக்காக நாம பிறந்துடலே. நாம பிறந்ததற்கே பயன் மிக உயர்ந்த பயன். ஆக எதற்காக பிரம்மம் படைக்கிறது, எப்படி படைக்கிறது, இந்த உலகத்தின் படைப்பின் ரகசியம் யாது? இந்த கேள்விகளைத்தான் பரீட்சித்து கேட்கிறான். யதா கோபாயதி விபுர்யதா சஞ்சச்சதே புனः யாம் யாம் சக்தி முபாஸ்ரித்ய புருஷக்தி பரப்புமான். எந்த சக்தியோடே படைக்கிறார், எந்த சக்தியோடே காக்கிறார், எந்த சக்தியோடே அழிக்கிறார்? இந்த மூணும் வெவ்வேறு சக்தி கொண்டு பகவான் பண்றாரா? ஒரே உருவத்தோடே பெருமான் இது இத்தனை செய்கிறாரா? அல்லது வெவ்வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டு செய்கிறாரா? எங்கெங்க இருந்து கொண்டு செய்கிறார் என்பதெல்லாம் பரீட்சித்துக்கு ஆசை. கூறத்தாழ்வான் வைகுண்டஸ்தவம்னு ஒரு பிரபந்தம் பாடினார். அதுல இதே கேள்விகளை ரொம்ப ஆச்சரியமா நமக்கு புரியறாப்புல கேட்டிருக்கார். கிம் சாதன க்வ நிவசன் கிம் உபாததானஹ கஸ்மை பலாய சிறுதீஷ இதம் சமஸ்தம். நாம கண்ணால பார்க்கிற இது இத்தனையும் பிரம்மம் படைக்கிறதுன்னு சொல்றமே, கிம் சாதனஹா, எதை கருவியாக கொண்டு படைக்கிறது? படைக்கணும்னா கருவி வேணும். இப்போ பொற்கொல்லர் மோதிரம் பண்ணுகிறார்னு சொன்னால் அதற்கு வேண சாமணம், மேசே, முதலான கருவிகள்லாம் வேணும் இல்லையோ? பிரம்மம் இந்த லோகத்தை எதை கருவியாக கொண்டு படைக்கிறார்? கிம் சாதனஹா கிம் க்வ நிவசன், எந்த இடத்துல இருந்து கொண்டு படைக்கிறார்? இப்போ என்ன உபன்யாசம் சொல்லுன்னா நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன், உட்கார்ந்து சொல்லுகிறேன். ஒரு ஆட்டம், கிரிக்கெட் ஆடுறவர்னா எங்கிருந்து கொண்டு? கிரிக்கெட் ஃபீல்டில் இருந்து கொண்டு பண்ண போறார். ஒரு நல்ல பரதநாட்டியம் ஆடக்கூடியவனை எங்கிருந்து கொண்டு? அரங்கத்தில் இருந்து கொண்டு பண்ண போகிறார். அதே போல பிரம்மம் படைக்கிறதுனால் எங்கிருந்து கொண்டு படைக்கிறது?